பஜகோவிந்தம் 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 மூடமதே. சோ வெறும் படிப்புல இதுல மட்டும் உன்னுடைய வாழ்க்கைய கடைசி வரைக்கும் உன்னோட நாலேஜ் கெயின்ல மட்டும் நீ முடிக்காத. அதனால மட்டும் உனக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பகவான் ஸ்மரணம் அவசியம் உன் முக்திக்கு அப்படின்னு சொல்லி சொல்ற ஒரு அழகான ஸ்லோகம். 18 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். சோ கடைசியா பார்த்த ஸ்லோகத்துல என்ன சொன்னா, அதாவது இந்த சுகம் நம்மளுக்கு சுகம்ங்கிறது இந்த உலகத்துல கிடைக்கும், இந்த உலக வஸ்துலேந்தான் வருது அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா உண்மையான சுகம் உனக்குள்ளேயே இருக்கு. அதாவது எந்த உடைமையும் இல்லாம என்ன இருக்கோ உனக்கு படுக்கிறதுக்கு தனியா உனக்கு இது இல்லாட்டாலும் ஒரே மாதிரி ஒரு இதுல மரத்தடியில படுத்துக்கலாம், ஒரு கோவில்ல போய் படுத்துக்கலாம். எல்லா உடைமைகளையும் துறந்து அப்பவும் அத ஒரு துக்கமா எடுத்துக்காம உன் சுகம் துக்கம் எல்லாத்தையும் சமபாவம். நிறைய சொத்தான சொத்து கிடைச்சாலும் அதே மாதிரி ஒரு பாவத்தோட இருக்கிறது, பாவனையோட. ஒண்ணுமே இல்லைனாலும் அதே பாவனையோட இருக்கிற அந்த சமபாவனையோட இருக்கிற அந்த சுகம்தான் உண்மையான சுகம். இந்த உலகத்துல தேடுற சுகம் எல்லாம் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. எல்லா ஆசா பாசத்தையும் துறந்து எல்லா உடைமைகளையும் துறந்து சுகம் துக்கம் ரெண்டத்தையும் சமமா பாவிக்கிற ஒருத்தருக்கு கிடைக்கும் அந்த சுகம்தான் நிரந்தர சுகம். அந்த சுகம் வந்துடுத்துன்னா அதை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா உனக்கு எல்லாத்தையுமே நீ சமமா பாவிக்கிறேன்னா அப்புறம் என்ன? சுகம் தனியா துக்கம் தனியா, அதான் ஆத்ம சுகம் அப்படிங்கிறது. அவளுக்கு நீ தீங்க செய்யணும்னு நினைச்சாலும் அதனால அவ பாதிக்கப்பட மாட்டா. அந்த ஒரு சுகம்ல இருக்கிறவாதான் முக்திக்கு போவா, எந்த கவலையும் இல்லாம. நெக்ஸ்ட் போலாம். யோக ரதோ வா போக ரதோ வா சங்க ரதோ வா சங்க விஹீனஹ யஸ்ய பிரம்மணி ரமதே சித்தம் நந்ததி நந்ததி நந்தத் ஏவ. யார் சொல்லணும்? சித்ரா வரையில. योगरतो वा भोगरतो वा सङ्गरतो वा सङ्गविहीनः योगरतो वा भोगरतो वा सङ्गरतो वा सङ्गविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव. यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव. योगरतो वा भोगरतो वा सङ्गरतो वा सङ्गविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव. योग இன்னொரு சொல்லுவோம் மேம். எஸ். योगरतो वा भोगरतो वा सङ्गरतो वा सङ्गविहीनः यस्य ब्रह्मणि रमते चित्तं नन्दति नन्दति नन्दत्येव. பியூட்டிஃபுல். சோ போன ஸ்லோகத்துல எது சுகம், நிஜமான சுகம், அது உனக்குள்ளேயே இருக்கு அப்படிங்கிற. எந்த உடைமை மேலையும் சரி, எந்த பந்தத்து மேலையும் சரி, எதுவும் மேலையும் பற்று வைக்காம அதே மாதிரி சுக துக்கத்தை சமபாவத்தோட ஏத்துக்கிறது அப்படின்னு சொல்லி அதுதான் நிரந்தர சுகம் அப்படின்னு சொன்னோம். அந்த மாதிரி வந்தவாளை நம்ம அவளோட அந்த சுகத்தை தடுக்க முடியாதுன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ இதுல இன்னும் அதை டீடைல்டா சொல்றார். சோ அந்த மாதிரி எந்த உடைமைகள் மேலையும் பற்று இல்லாமன்னு சொல்றா இல்லையா? அதுக்கு நீ உன் வீட்டை விட்டு போகணும், உன் பந்தத்தை எல்லாம் விட்டு நீ
வெளியில போனோம், தனியா இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. எந்த நிலையில் ஒரு யோகி இருந்தாலும் இந்த லோக வாழ்க்கையிலேயே இருக்கும் பொழுதும் பிரம்ம நிஷ்டையில இருந்தானா அவனுக்கு சுகம் கிடைக்கும் அப்படின்னு அந்த போன ஸ்லோகத்துல இருந்து ஒரு ஸ்லைட் இது. அதாவது நீ அதுக்காக பெரிய யோகி இதுன்னு எல்லாத்தையும் துறந்து வீட்டெல்லாம் விட்டுட்டு போகணும்னு இல்ல. இருக்கிற இடத்துல இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இதுலயே வந்து புராணத்துல பார்த்தோம்னா சீதையோட அப்பா ஜனகர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஜீவமுக்தர் அப்படின்னு சொல்லுவா. அவர் ராஜா தான். மனைவி குழந்தைகளோட எல்லாமே இருந்தாதான். ஆனாலும் அவர் அந்த பிரம்ம நிஷ்டையில இருந்தார் அப்படின்னு சொல்லுவா. அதனால்தான் அவருக்கு முக்தி கிடைச்சதுன்னு. சோ அவர் ஒரு ஜீவமுக்தர் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி அந்த பிரம்ம நிஷ்டையில இந்த உலக வாழ்க்கையில இருக்கும் பொழுதே அந்த ஆத்ம சுகம் அந்த நிலையில இருக்கணும். எல்லாம் உனக்கு இருந்தும் அந்த ஒரு அதிலேந்து நீ தள்ளி இருக்கணும். அதுக்குள்ளேயே இருக்கணும். ஆனா மனசால அதிலேந்து தள்ளி இருக்கணுங்கிற மாதிரி சொல்றேன். ரொம்ப பியூட்டிஃபுல். சோ அந்த மாதிரி பிரம்ம நிஷ்டைக்கு போறதுக்கு என்ன அப்படின்னா, எல்லா பொருளும் உன் பக்கத்துல இருந்தாலும் அதை துறந்து அந்த என்ன இடம் கிடைக்கிறதோ அந்த இடத்திலே வாசம் செய்து கொண்டு சுகம் துக்கம் எல்லாத்தையும் சம திருப்தியோட சமபாவனையோட நீ நினைச்சேனா அந்த அனுபவம் தான் சுகம். அதாவது நீ தனியா போகணும் இல்ல, இருக்கிற இடத்திலேயே இந்த கிரகஸ்தனா இருந்தாலே நீ இந்த ஆத்ம சுகத்தை அனுபவிக்க முடியும் அப்படின்னு. சோ இதுல இருந்து நம்மளுக்கு ரொம்ப கிளியர் கட்டா என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, சுகம்ங்கிறது நீ வெளியில தேட வேண்டாம், உனக்குள்ள இருக்கு அந்த சுகம், அதை நீ தேடு அப்படின்னு. ஆத்ம சுகம்தான் நிரந்தர சுகம் அப்படிங்கறத சொல்றேன். இப்போ அந்த ஆத்ம சுகம்லாம் கிடைக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், அதுக்குதான் இந்த பக்தி வஜனம் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் அதை அங்க அழிச்சுண்டு போகும் அப்படிங்கிற அந்த இதுக்கு வராது. சோ இத்தனை நேரம் வந்து நீ இந்த உலகப்பற்று அதுல இருந்து தள்ளி வாங்குற மாதிரி சொல்ற. இப்போ பக்தி சைடு அத அந்த ஒரு பக்குவம் நிலையை அடையறதுக்கு பகவான் உறுதுணையா இருப்பாங்கிற மாதிரி சொல்ல வர. நல்னேக்கா பகவத்கீதா கிஞ்சி ததீதா கங்கா ஜல லவ கணிகா பீதா சத் சக்ருதபி ஏன முராரி சமர்ச்சா கிரியதே தஸ்ய யமேன ந சர்ச்சா. भगवद्गीता किञ्चिदधीता गङ्गा जललवकणिका पीता भगवद्गीता किञ्चिदधीता गङ्गा जललवकणिका पीता सकृदपि येन मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा. सकृदपि येन मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा। भगवद्गीता किञ्चिदधीता गङ्गा जललवकणिका पीता सकृदपि येन मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा। भगवद्गीता किञ्चिदधीता गङ्गा जललवकणिका पीता सकृदपि येन मुरारिसमर्चा क्रियते तस्य यमेन न चर्चा। மாமி, ஆம், ஃபர்ஸ்ட் லைன் பகவத்கீதா கிஞ்சிதா, இந்த கிஞ்சிதாவா இல்ல கிஞ்சித் அதீதாவா? கிஞ்சித் அதீதா. சோ கிஞ்சித் ததீதா அப்படி சொல்லணும். கிஞ்சிதான் இது பண்ணிக்கணும் இல்லையா, பிரிச்சு. கிஞ்சி தனியா வச்சுக்கோங்க, ததீதா தனியா வச்சுக்கோங்க. ஓகே ஓகே மேடம், ஓகே. தேங்க்யூ. சோ இங்க வந்து பகவத்கீதை படிக்கிறத பத்தி சொல்ற. ஏன் பகவத்கீதை படிக்கிறது? கீதை அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, கீதைங்கிறது நம்மளுக்கு ஒரு
5வது வேதம் மாதிரி அப்படின்னு சொல்லுவா. 4 வேதம் நம்மளுக்கு தெரியும். ருக்யஜுர் சாம அதர்வண வேதம். பகவத்கீதைங்கிறது ஒரு 5வது வேதம் மாதிரி. அவ்வளோ பிரசித்தி பெற்ற, அவ்வளோ ஆஹ் ரொம்ப கிறிஸ்டல் கிளியரா எல்லா தர்மங்களையும் சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூல் அப்படின்னு சொல்றா. சோ எப்படி வேதத்துல எல்லா தர்மங்களும் அடங்கி இருக்கோ அந்த மாதிரி இந்த பகவத்கீதையிலயும் இருக்கு. அந்த பகவத்கீதைய நம்ம படிச்சாலே போறோம், வேதங்களை படித்ததற்கு சமம் அப்படிங்கிற. அதே மாதிரி கங்கா ஜல கங்கா தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றத பத்தி சொல்றா. அது ஏன் கங்கா ஜலத்துக்கு அப்படி என்ன பிரத்யேகம் அப்படின்னா, கங்கை அவ்வளவு புனிதமான நதியாக கருதப்படுகிறது. அதுல ஸ்நானம் பண்ணி ஏந்தா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஆம், நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி அந்த கோவிந்தன் கிருஷ்ணரை அதாவது முராரியை கொன்றவன்ற சொல்ற முராரி சமர்ச்சா. சோ அந்த கிருஷ்ணரை நம்ம பஜனம் பண்ணணும், அவரை நாம் வழிபட வேண்டும். ஏன்னா அவர் எப்போதும் நித்திய சுகத்தில் இருப்பவன். சோ நம்மளுக்கு அந்த சுகம், ஆத்ம சுகம் நிரந்தரமா கிடைக்கணும்னா அவனை வழிபட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த ஆத்ம சுகம் கிடைக்கிறதுக்கு என்னென்ன வழிகள்ங்கிறத சொல்றா. பகவத்கீதைய படி, கங்கா ஜலத்துல போய் ஸ்நானம் பண்ணு, அந்த கிருஷ்ணனை வழிபடு. இது எல்லாம் உனக்கு நித்திய சுகத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இதையெல்லாம் நீ நிஷ்டையோட பண்ணிண்டு வந்தேனா அந்த யமன் கூட உன்னை நெருங்க முடியாது அப்படின்னு. அதாவது மரண பயம் உனக்கு கொஞ்சமும் வராது அப்படின்ற மாதிரி சொல்றா. அதான் யமேன சர்ச்சான்னு சொல்றா கடைசியில. யமன் கூட உன்னை நெருங்க மாட்டான். ஓகேவா? சோ அந்த ஆத்ம சுகம் கிடைக்கிறதுக்கான வழிகளை இப்போ லிஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறார். அடுத்தது ரொம்ப ஃபேமஸ் ஒன். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம், இஹ சம்சாரே பஹு துஸ்தாரே கிருபயா பாரே பாஹி முராரே. வாணி வாங்கோ. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜఠரே சயனம். पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम्. इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम्. इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम्. इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. பியூட்டிஃபுல். சோ புனக திருப்பியும் திருப்பியும் அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த உலக வாழ்க்கை நியதி எப்படி அப்படிங்கறத சொல்றார். பிறப்பு இறப்பு இது ரெண்டுமே ஒரு இடைவிடாத சுழற்சி. திரும்ப திரும்ப பிறக்கிறோம் இறக்குறோம். அப்புறம் என்ன, அந்த ஆன்மா வேற ஒரு சரீரத்தை எடுத்துன்னு திருப்பியும் பிறப்பு இறப்பு இப்படின்னு இடைவிடாத இந்த சுழற்சி நடந்துட்டே இருக்கு. தாயோட கர்ப்பப்பையில முதல்ல ஒரு 10 மாசம் இருக்கும். அதுல இருந்து அப்புறம் ஜனனம். அப்ப பிறந்த அப்புறம் என்னைக்கு இருந்தாலும் நம்ம ஒரு நாளைக்கு இறக்கத்தான் செய்ய வேண்டும். சோ இப்படி இந்த பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே உள்ள இந்த வாழ்க்கை தான் சம்சார சாகரம் அப்படின்னு சொல்றா. சோ இந்த சம்சார சாகரத்திலேந்து நம்ம விடுபட்டு அந்த முக்தியை அடையணும்னா அதுக்கு அந்த பகவானுடைய கிருபை நம்மளுக்கு அவசியம். அதனால
அந்த நித்யானந்த நிலையில் திகழும் அந்த பகவானை தினமும் வழிபடு அப்படின்னு சொல்லி கேக்குறார். அவர் எப்பவுமே நிலையான சுகத்துல இருக்கா. அதே நிலையான சுகம் உனக்கு கிடைக்கணும்னா அந்த கிருஷ்ண பகவானை நீ வழிபடு. இங்க கிருஷ்ணர்னா நம்ம எந்த பகவானா இருந்தாலும் பகவான் மேல நம்பிக்கை வச்சு பகவான் வழிபாடு பண்ணு, அது உன்னை அந்த முக்திக்கு அழைத்து செல்லும் அப்படிங்கிற ஒரு இது. நெக்ஸ்ட் போலாம். ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத்தவ தேவ. பாரதி ஜெயக்குமார் மாமி. ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ. ரத்யா சர்பட விரச்சித சர்பட இல்ல சர்பட. ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ புண்ணிய புண்ணிய விவர்ஜித மந்தஹ. பந்தஹவா பந்தஹவா? சாரி மேம், நான் தான் மந்தம். கண்ணு கொஞ்சம் இதாயிடுச்சு. ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ. யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத்தவ தேவ. யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத்தவ தேவ. ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ புண்ணிய புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி. மாமி, திருப்பி திருப்பி மந்தக மந்தகன்னு என்ன திட்டு. பந்தஹ மேடம். ஆ, புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத்தவ தேவ. ரத்யா சர்பட விரச்சித கந்தஹ புண்ணியா புண்ணிய விவர்ஜித பந்தஹ யோகி யோக நியோஜித சித்தோ ரமதே பாலோன்மத்தவ தேவ. okay, தேங்க்யூ மேம். okay. So இங்க வந்து நம்ம பார்த்தோம் அந்த ஆத்ம சுகம் கிடைத்த அந்த யோகி இல்லையா, சுகம் துக்கம் ரெண்டுத்தையும் வந்து ஒரே மாதிரி பாவிப்பான், எந்த உடைமை மேலேயும் பற்று வைக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எப்போதும் அந்த பிரம்ம நிஷ்டையிலேயே இருப்பான். சோ அப்பேற்பட்ட ஒரு யோகியும் ஒரு குழந்தை மாதிரிதான். அதாவது ஒரு குழந்தைக்கும் வந்து இப்ப என்ன எதுவுமே அந்த இதெல்லாம் தெரியாது இல்லையா, அச்சம் மடம் எதுவுமே தெரியாது. இப்ப நெருப்புல போய் கை டைன்னு போய் வச்சுடும், அது ஒண்ணும் பயப்படவே பயப்படாது இல்லையா. சோ ஒரு குழந்தையும் ஒரு யோகியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரிதான். அதாவது அவளை அந்த யோகிகளை பார்க்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு பித்தன் மாதிரி தெரியலாம். பாரு பைத்தியக்கார மாதிரி ஓடுறான் பாரு அப்படின்பா. சோ அவளுக்கு வந்து நிர்வாணம் பத்தியும் கவலை இல்ல, அழுக்கு பத்தியும் கவலை இல்ல, யாராவது கேலி கிண்டல் பண்ணாலும் கவலை இல்ல, புகழ்ந்தாலும் கவலை இல்ல, நமஸ்காரம் பண்ணாலும் கவலை, எதை அவ கவலைப்பட மாட்டா, ஒரு பித்தனை மாதிரி இருப்பா. ஓகேவா. சோ அந்த மனநிலை வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை, நல்லது கெட்டது இதெல்லாம் பிரிச்சே அவ பார்க்க மாட்டா. அவ இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு தனி ஒரு இதுல இருக்கா. சோ அவளுக்கு வந்து எல்லாமே ஒண்ணுதான். இந்த சுகம் துக்கம் அந்த மாதிரி இந்த இருமைகளால் ஆன வித்தியாசமே அவளுக்கு கிடைக்காது, இருக்காது. சுகம் துக்கம் அதெல்லாம் அவ உணர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றா. நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள், இப்ப திருவண்ணாமலையில பார்த்தோம்னா ஏகப்பட்ட சித்தர்கள் இருக்கா அந்த மலையில, இன்னைக்கும் வாழ்ந்துன்னு இருக்கா, சூக்ஷ்மமாவும் இருக்கா, ஸ்தூல சரீரத்தோடையும். நம்மளுக்கு தெரியாது அவ நிஜமாவே ஒரு சித்தர் அந்த பிரம்ம நிஷ்டையில இருக்காங்கிறது நம்ம ரியலைஸ் பண்ற அளவுக்கு நம்மளுக்கு பக்குவம் கிடையாது. எத்தனையோ பேர் இருக்கா.
சில பேர் நம்மளுக்கு அவளை அறிஞ்சுண்டு அவ வந்து கொஞ்சம் பிரபலம் ஆயிருக்கா. எவ்வளவோ பேர் இருக்கா. பார்க்கறதுக்கு நம்மளுக்கு தெரியாது. ஆனா அவ அந்த ஒரு பிரம்ம நிஷ்டையில இருக்கா. அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கா அந்த மலையில. இப்போ நம்ம அந்த காலத்துல சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு சொல்லுவா. அந்த ரமண மகரிஷிக்கும் முன்னாடி இருந்த அவர் சேஷாத்ரி சுவாமிகள் அப்படின்னு. அவர் வந்து எப்படி அப்படின்னா, பார்த்தா எல்லாரும் ஐயோ பைத்தியக்கார மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவா. அவர் அப்படிதான். திடீர்னு சிரிப்பர், திடீர்னு கத்துவர், கிடைச்சத வழியில பசிச்சா சாப்பிடுவர், இல்லைன்னா ஒரு மாசக்கணக்குல சாப்பிடாமயே இருப்பார். திடீர்னு கையில ஒரு தடி வச்சுருப்பார், அதால பக்கத்துல இருக்கவாள அடிப்பர், கடைக்குள்ள போவர், அங்க இருக்கிறதெல்லாம் வாரி இறப்பர். அந்த மாதிரி அவர் வந்து ஆனா அதுல வந்து அவரோட கைக்கு ஒரு அப்படி ஒரு ராசியும், அதாவது கடைக்காரெல்லாம் எப்பவுமே வெயிட் பண்ணின்னு இருப்பாளாம். அவ கடையில வந்து அவர் அந்த மாதிரி பண்ணா அன்னைக்கு அவ்வளோ நல்ல வியாபாரம் நடக்குமா. அப்பேற்பட்ட ஒரு ராசியான இதுன்னு அதனாலேயே அந்த மாதிரி ஆயிருக்கான் ஆக்சுவலா. ஒரு இதுக்கு ஸ்வீட் கடைக்கு போயிட்டு அங்க வேற வாரி அரைச்சாராம். பார்த்தா அன்னைக்கு அப்பேற்பட்ட வியாபாரம் நடக்கிறது. அது மாதிரி எந்த பொருள் கடைக்கும் போனாலும் அவர் கைப்பட்டா அந்த வியாபாரம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதுக்காகவே அவர் வரன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பாளாம் கடையில. இது வந்து நிஜமாவே நடந்தது. சோ அவ எதுக்கு சொல்ல வரோம்னா, அவர்லாம் பரம யோகி. அந்த ஒரு யோகி நிலையில இருக்கிற அந்த ஆத்ம சுகம் தான் நிரந்தரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா இங்க. அவ அந்த ஒரு நிலையில இருக்கிறவ வந்து வெளி உலகத்துக்கு சாதா மக்களுக்கு பாக்குறதுக்கு ஒரு உண்மத்தன் போல் அவ கண்ணுக்கு தெரிவான். உண்மத்தன்னா என்ன, ஒரு பைத்தியம் மாதிரி. நம்ம தான் பைத்தியம் ஆக்சுவலா. நெக்ஸ்ட் ஒன் போலாம். கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ கா மே ஜனனி கோ மே தாத்தஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். லதா மம்மிமா. கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோ மே தாத்தஹ. கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோ மே தாத்தஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதஹ காமே ஜனனி கோ மே தாத்தஹ இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். கஸ்த்வம் கோஹம் குத ஆயாதக காமே ஜனனி கோ மே தாத்தக இதி பரிபாவய சர்வமசாரம் விஸ்வம் த்யக்த்வா ஸ்வப்ன விசாரம். ஓகே. சோ Thank you. மனசுல வந்து இந்த பந்தத்திலேந்து மனதளவில் நீ விடுபட வேண்டும்னா ரமணர் மகரிஷி சொன்ன மாதிரி உன்னையே நீ முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி? ஆத்ம விசாரம். நான் யாரு, நீ யாரு, என் அம்மா அப்பா யாரு அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா கேள்வி கேட்டு அதை முதல்ல நீ கண்டுபிடிச்சுக்கோ. இந்த உலக வாழ்வே வந்து ஸ்வப்னம், ஒரு கனவு மாதிரி அப்படின்னு மனசுல நீ யோசிக்க ஆரம்பி. இந்த லோக வாழ்க்கையில நீ இருக்கும் பொழுதே இந்த உலகத்தை நீ ஒரு ஸ்வப்னம் மாதிரி, இந்த எல்லா உறவுகள் இது எல்லாமே வெறும் ஒரு ஆசா பாசத்தால் அப்படின்னு நினைச்சுக்கோ. ஆனா நான் இதெல்லாம் வந்து ஒரு ஆஹ் நிரந்தரமானது இல்ல. நான் வந்து வெறும் பிரம்மம் தான், நான் அந்த ஆத்மா மட்டும்தான், அந்த பிரம்மத்தின் அம்சம் அப்படின்னு
சிந்தனை செஞ்சுட்டே வந்தோம்னு நினைச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி இன்னைக்கு நினைச்சோமா, அப்புறம் மறுவேளை வா என்னத்த சமைப்போம், என்னத்த சாப்பிடுவோம்னு போனோம்னாலாம் இது மண்டையில ஏறாது நம்மளுக்கு. அதுலயே நிலையா இருந்தோம்னா, நான் அந்த பிரம்மம் தான் அப்படிங்கறத நீ சதா சிந்தித்துக் கொண்டே இருந்தோம்னா, நாம் பிரம்மமாகவே வாழலாம். அந்த நித்திய சத்யானந்த நிலை, அததான் நிரந்தரம் அப்படிங்கறத பகவத்கீதையிலையும் பகவான் கிருஷ்ணர் சொல்லி இருக்கார். சோ இந்த இரட்டை உற்றார் உறவினர், நல்லது கெட்டது, சுகம் துக்கம், இது எல்லாமே வெறும் மாயைதான். இந்த உலகம்ங்கிறதே ஒரு கனவுதான். சோ இதுல இருக்கிற இந்த உலக வாழ்க்கையும் நித்தியமானது கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு அந்த பகவத்கீதையில சொல்றார், எடுத்து சொல்றார். அத நம்ம மனசுல நிலைநிறுத்தி அத உறுதியா நம்ம எப்போதும் சிந்தனை பண்ணிட்டு இருந்தா நாமும் முக்தி அடையலாம் அப்படின்னு சொல்றார். கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கு, மனசுல அத வாங்கி அத இது பண்ணணுமே, எஸ்டாப்ளிஷ் பண்ணணுமே. நெக்ஸ்ட் போல். त्वयि मयि चान्य ரைகோ விஷ்ணுர், அந்த இரு மேல வந்துட்டோம். வியர்த்தம் குப்யசி மை யசஹிஷ்ணுஹு பவ சமசித்தஸ் சர்வத்ர த்வம் வாஞ்சஸ் யசிராத் யதி விஷ்ணுத்வம். ஓகேவா? நவநீதா மம்மி. त्वयि मयि चान्यत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः. त्वयि मयि चान्यत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः. भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चित्ताद्यदि विष्णुत्वम्. भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिराद्यदि विष्णुत्वम्. वाञ्छस्य चिराद्यदि विष्णुत्वम्. वाञ्छस्य चिराद्यदि वाञ्छस्य चिराद् वाञ्छस्य चिराद्यदि विष्णुत्वम्. त्वयि मयि चान्यत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः. भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिराद्यदि विष्णुत्वम्. त्वयि मयि चान्यत्रैको विष्णुर्व्यर्थं कुप्यसि मय्यसहिष्णुः. भवसमचित्तः सर्वत्र त्वं वाञ्छस्य चिराद्यदि विष्णुत्वम्. ரொம்ப அழகா சொல்லிட்டாரு. त्वयि मयि च अन्यत्र एको விஷ்ணுஹு. நீயும் நானும் வேற கிடையாதுடா, ஒன்னிலும் என்னிலும் ஏன் எல்லாத்துலயும் இருக்கிறது அந்த பகவான் விஷ்ணு தான். அதாவது அந்த பகவான் தான் இருக்க. அதனால நீ யார் மேலயும் கோவப்படாத. கோவப்பட்டேன்னா என்ன அர்த்தம்? நீ உன் மேலேயே கோவப்படுறதா தான் அர்த்தம். நீ வேறு, இன்னொருத்தர் வேறு இல்ல. அதான அத்வைத்தம். அத புரிஞ்சுக்கோ. நீ எல்லாத்துலயும் எல்லோரிலும் நீ அந்த இறைவனையே காணு அப்படின்னு கிளீனா சொல்றார். அப்படி பண்ணினோம்னு நினைச்சுக்கோங்க, யாராவது நம்மள துவேஷிச்சா கூட நம்மளுக்கு ஒரு இதுவே வராது, கோபமோ தாபமோ எதுவுமே வராது, சோகம் வராது. சோ இந்த அஜ்ஞானம், இந்த நமக்குள்ள இந்த பேதத்தை உருவாக்குகின்ற இந்த அஜ்ஞானத்தை நீ முதல்ல துறந்துடு. நீயே அவன் அப்படிங்கறதையும் உனக்குள்ள இருக்கிறவன் தான் அவனுக்குள்ளேயும் இருக்கான். அப்படிங்கும் போது நீ ஏன் கோவப்படற அப்படின்னு அந்த சமபாவம் எப்படி நீ
இது பண்ணணும், மனசுல அத கொண்டு வரணுங்கிறதுக்கு வழிகாட்டுற சங்கரன். சோ இந்த உலகில இருக்கிற எல்லா வஸ்துலயும் உயிராக ஒரு சக்தி தான் இருக்கு, அதுதான் அந்த பிரம்மம். சோ அப்படி இருக்கும்போது நம்ம வீணா மத்தவா மேல கோபப்பட்டோம்னா அது எப்படி சரியாகும்? கோபம்ங்கிறது ஏன் வருது? பொறுமை இல்ல, அதனாலதான் கோபம் வருது. பொறுமை ஏன் இல்ல? நான் வேற நீ வேற, எல்லாமே தனித்தனி வஸ்து அப்படிங்கிற அந்த அஜ்ஞானம் உனக்கு இருக்கிறதுனாலதான் உனக்கு பொறுமை இருக்க மாட்டேங்கிறது. எல்லா வஸ்துலயும் இருக்கிறது அந்த பிரம்மம் தான் அப்படிங்கும் பொழுது, அப்படின்னு நீ மனசுல அத முதல்ல நீ உறுதி பண்ணிட்டேன்னா இந்த பேதம் எல்லாம் வேற வேறங்கிற அந்த பேதமே உன் மனசுல இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உனக்கு பொறுமை வரும், கோபம் கீபம்லாம் வராம இருக்கும். அந்த அஜ்ஞானம் உன்னிடம் இருந்து விலகும் அப்படின்னு சொல்றேன். அப்படி அந்த அஜ்ஞானம் விலகினா அந்த பகவானை எல்லாம் நீ பார்க்கிற அத்தனையிலும் அந்த பகவானை நீ காண முடியும். இதுதான் அந்த சமபாவனை அப்படின்னு சொல்றான். இதுவும் பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னான். ஏன்னா அவன் பார்த்த உடனே சொன்னான், ஐயோ எதிர்க்க இருக்கிறது எல்லாம் என் ஜந்துக்கள், என் பந்துக்கள், நான் எப்படி அவளை போய் கொல்லுவேன் அப்படின்னு அவன் சொன்னான் இல்லையா? அப்போ இதெல்லாம் அவருக்கு உபதேசம் பண்ணான். சோ இதுல இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிறது, அதில் இருக்கிற அண்ட சராச்சரங்கள் எல்லாம், இந்த யுத்த களம், இதுல இருக்கிற வீரர்கள் எல்லாமே அந்த பிரம்மம் தான் அப்படின்னு அவனுக்கு எடுத்து உபதேசம் பண்ண உடனேதான் அவனுக்கும் ஞான உதயம் வந்தது அப்படின்னு சொல்றான். அழகா இருக்கு கேட்க, மனசுல இது பதியணுமே. Next one. Shatrau, Mitre, Putre, Bandhau, Ma, Kuru, Yatnam, Vigraha, Sandhau. Sarvasmin, Sarvasmin, Napi, Pashyatmanam, Sarvat, Rotsrija, Bhedajnanam. Sarvatra utsruja bheda ajnanam. So sarvat rotsruja bheda jnanam. Rajimami. Shatrau mitre putre bandhau ma kuru yatnam vigraha sandhau. शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्तौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानम्. सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानम्. शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्तौ सर्वस्मिन्नपि मा कुरु यत्नं विग्रहसन्तौ. Okay. मा कुरु यत्नं विग्रहसन्तौ. शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्तौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानम्. शत्रौ मित्रे पुत्रे बन्धौ मा कुरु यत्नं विग्रहसन्तौ सर्वस्मिन्नपि पश्यात्मानं सर्वत्रोत्सृज भेदाज्ञानम्. Thank you, ma'am. Beautiful. So இந்த பிரம்ம நிலை நம்ம மனசுல அந்த ஆத்ம சுகம் கிடைக்கிறதுக்கு ரெண்டு எல்லாம் சொல்லிட்டா ஏற்கனவே, இங்க திருப்பியும் சம்மரைஸ் பண்றா. அதாவது இந்த சமபாவனை இருக்கணும். அதாவது சுக துக்கம், ராகத்வேஷம், அதாவது விருப்பு வெறுப்பு, இதெல்லாம் நான் வேற நீ வேற, இந்த மாதிரி பாவனை எல்லாம் நீங்கி
எல்லாமே அந்த பிரம்மம் அப்படிங்கிற சமபாவம் வரணும். அது அதை தவிர முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஆசாபாசம் அதை எல்லாமும் விட்டு விட வேண்டும். இது ரெண்டும் சேர்ந்தாதான் அந்த நம்ம அந்த உண்மையான அந்த சுகமான அந்த ஆத்மானுபவம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றேன். சோ எல்லா ஜீவராசிகளும் வெறும் நம்ம நான் வேற நீ வேறன்னு இன்னொரு மனுஷனை மட்டும் சொல்லணும்னு இல்ல. எந்த ஒரு ஜீவராசியா இருக்கட்டும், ஒரு மிருகம், ஒரு பட்சி, எதுவா இருந்தாலும் எல்லாமே இருக்கிறது அந்த ஒரே ஒரு ஆத்மா அப்படிங்கிற நினைப்பு. சோ ஆசாபாசத்தை விடணும். எல்லாம் ஒன்றுதான், எனக்குள்ள இருக்கிற அதே ஆத்மாதான் உனக்குள்ளேயும் இருக்கு, அந்த சமபாவம். இது ரெண்டும் நம்ம சேர்த்து கடைபிடிச்சோம்னா நம்மளுக்கும் அந்த பிரம்மத்துவம், அந்த நிலை, ஆனந்த நிலை நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய உழைக்கணும் போல இருக்கே. நெக்ஸ்ட் போலாம். காமம், குரோதம், லோபம், மோகம், தியக்த்வாத்மானம். இது ரெண்டு வெர்ஷன் இருக்கு. பாவய கோகம்னு ஒண்ணு இருக்கு, பஷ்யதி சோகம்னு ஒண்ணு இருக்கு. சோ எது வேணாலும் எடுத்துக்கோங்க. பஷ்யதி சோகம் தான் இப்போ பிரிண்ட் அவுட்ல இருக்கு இல்லையா? பாவய சரி, பாவய கோகம் வச்சுக்கோங்க. ஆத்ம ஞான விஹீனா மூடாஸ், இச மேல கொண்டு வந்துருங்க. தே பச்யந்தே நரக நிகூடாஹ. விஜீவங்கோ. காமம், क्रोधं, लोभं, मोहं त्यक्त्वात्मानं भावय कोऽहम्. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वा मानं भावय त्यक्त्वात्मानं इति இருக்கு. त्यक्त्वात्मानं भावय कोऽहम्. आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं भावय कोऽहम्. आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. कामं क्रोधं लोभं मोहं त्यक्त्वात्मानं भावय कोऽहम्. आत्मज्ञानविहीना मूढास्ते पच्यन्ते नरकनिगूढाः. ஓகே. சோ நம்மளை வாழ்க்கையில கெட்ட குணங்கள் அப்படிங்கிறது பிரதானமா இருக்கிற அந்த கெட்ட குணங்கள், துர்குணங்கள்னு சொல்றது, நம்மளை போட்டு இந்த தீய வழியில அழைச்சுன்னு போற 6 துர்குணங்கள் என்ன அப்படின்னா இங்க 4 சொல்றா. காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம்னு இன்னும் 2 இருக்கு. மொத்தம் 6 துர்குணங்கள் சொல்லுவா. காம, குரோத, லோப, மோக, மத, மாத்சரியம். சோ காமம்ங்கிறது என்ன? ஆசை, ஆசைகள், அதுதான் நம்மள போட்டு நசுக்கிறது. குரோதம், குரோதம்னா என்ன? கோபம். லோபம்னா பேராசை, அதாவது இந்த பொறாமை, அந்த இதெல்லாம் வரும் நம்மளுக்கு, ஒரு கஞ்சத்தனம் எல்லாமே. மோகம் அப்படிங்கிறது அஜ்ஞானம். மதம்ங்கிறது கர்வம், எல்லாமே துர்குணங்கள். மாத்சரியம்ங்கிறது ஒருத்தர் மேல விரோதம் பாராட்டுறது. இந்த 6ம் துர்குணங்கள். இந்த துர்குணங்கள் எல்லாம் நம்மளை ஆட்டி படைப்பதால் தான் இந்த உலகத்துல நம்ம இத்தனை துன்பங்களையும் அனுபவிச்சுண்டு நரக வேதனை பட்டு கொண்டிருக்கிறோம். சோ இந்த குணங்களை எல்லாம் விட்டு நம்மளுக்கு விமுக்தி வேணும்னா
நான் யாரு அப்படிங்கிற உண்மையை நீ முதல்ல அறியணும். அப்படி அந்த உண்மையை அறியாம இந்த ஆத்ம ஞானம் அடையாதவர்கள் பார்த்தோம்னா இந்த உலகத்திலேயே நரக வேதனை பட்டுண்டு திரும்ப திரும்ப பிறந்து இறந்து கஷ்டப்பட்டுண்டு இருக்கா. சோ அந்த நான் யாருங்கிற அந்த ஒரு ஆத்ம ஞானம் உனக்கு கிடைச்சதுன்னா இந்த துர்குணங்கள்லாம் உன்னை அண்டவே அண்டாது. நீ அதிலேந்து விலகி வாழலாம். தானா அது உன்னை முக்திக்கு அழைச்சுண்டு போகும் அப்படின்னு. சோ இந்த துர்குணங்கள் எல்லாம் போறதுக்கு நமக்குள்ள நான் யாரு அப்படின்னு அந்த சிந்தனையில நீ மூழ்கி ஆத்மஸ்வரூப ஞானத்தை நீ பெற வேண்டும். ஹூ ஆம் ஐ, ஹூ ஆம் ஐ, திருப்பியும் கேட்டுக்கோ, உன்னையே நீ கேட்டுக்கோ. ஆரம்பிக்கிறதுக்கு நீங்க ஆரம்பிச்சு பாருங்க. ஹூ ஆம் ஐனா என்ன? நான் தான் இதுவா, லதாவா? லதாங்கிறது என் பேரு மட்டும்தான், அது நான் கிடையாது. அப்போ நான் இதுவா அதுவா ஒண்ணு ஒண்ணா கேட்டு வாங்குவோம். எதுவுமே இல்ல இல்லன்னே பதில் வந்துட்டு இருக்கும். பார்த்தா ஒரு ஜீரோ மாதிரி இருக்கும் கடைசியில. அதுதான் அந்த ஆத்மா, அதுதான் நான் அப்படிங்கறத புரிஞ்சுட்டோம்னா எந்த கவலையுமே கிடையாது. அப்புறம் நெக்ஸ்ட் போலாம். மேம் மேம் Yes. இது மூடாக்கு அப்புறம் வர விசர்க்கம் வந்து இத்து பண்ணிக்கணுமா மேம்? மூடாஸ் இஸ். தேங்க்யூ மேம். கேயம் கீதா நாம சஹஸ்ரம் த்யேயம் ஸ்ரீபதி ரூப மஜஸ்ரம் நேயம் சஜ்ஜன சங்கே சித்தம் தேயம் தீன ஜனாய ச வித்தம். அலமேலு மாமி. சொல்லுங்க மேம். ध्येयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपतिरूपमजस्रम्. ध्येयं गीता नाम सहस्रं तेयं श्रीपतिरूपमजस्रम्. नेयं सज्जनसङ्गे चित्तं देयं दीनजनाय च वित्तम्. नेयं सज्जनसङ्गे सिद्धं तेयं जनाय च वित्तम्. दीनजनाय. तेयं दीन जनाय च वित्तम्. சொல்லுங்க. அமி. ஐயோ காண போயிட்டா. नेयं सज्जनसङ्गे सिद्धं तेयं दीनजनाय च वित्तम्. हेयं गीता नाम सहस्रं ध्येयं श्रीपतिरूपमजस्रम्. नेयं सज्जनसङ्गे सिद्धं ध्येयं दीनजनाय च वित्तम्. பியூட்டிஃபுல். ஓகேவா? சோ நம்ம கமலஜதாயிதாஷ்டகம் நம்ம படிச்சோம். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தெரியல. அதுல சொல்லுவா ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும், அதாவது முதல்ல வந்து அந்த அழுக்கெல்லாம் வெளியில நகர்த்தணும் மனசுல இருந்து. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நல்ல சிந்தனைகளை உள்ள போடணும் இல்லையா? சோ இங்கேயும் அதேதான் சொல்றா. அந்த ஆசா பாசத்தை விட்டுடு, துர்குணங்களை விட்டுடு அப்படின்லாம் சொன்னார் இல்லையா? அதெல்லாம் நீக்கினா மட்டும் போராது. நல்ல காரியத்துல நீ ஈடுபடணும். நல்லதை உள்ள போடணும். கெட்டது வெளியில போறது ஒரு டாஸ்க். நல்லதை திருப்பியும் உள்ள போடணும். இல்லைன்னா எம்டியா இருக்கும் இல்லையா? நல்லதை உள்ள போடணும். சோ அது மாதிரி அந்த நல்ல காரியங்கள் என்ன அப்படின்னா, கீதை எல்லா சாஸ்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு உன்னதமான ஒரு நூல். சோ அந்த கீதையை படிச்சு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குள்ள இருக்கிற அந்த அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது பகவான் நாமாவை உச்சரிப்பது. அது ரொம்ப ஜோரா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இந்த கிளாஸ்ல. நிறைய பகவான் நாமா சொல்லிட்டு இருக்கோம், ஸ்தோத்திரங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி பூஜை செய்தல், அந்த மாதிரி எல்லா நல்ல காரியங்கள்ல ஈடுபடணும். மனதில்
அந்த இறைவனை காணணும். அதாவது தியானமும் செய்யணும். சோ தியானம், பூஜை, பகவான் நாமா உச்சரித்தல், பகவத்கீதை படித்தல், இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம். அது தவிர சத்சங்கம், நல்ல சத்சங்கங்கள், அதுவும் நம்ம ஜோரா பண்றோம். நிறைய பாராயணங்கள் பண்றோம். அந்த 1 மணி நேரம்னா 1 மணி நேரம் பகவான் நாமா சொல்லி பகவத் ஸ்மரணையோட இருக்கும். எல்லாரும் அதே ஒரு நிலையில இருக்கும் பொழுது அங்க ஒரு பியூட்டிஃபுல் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா? சோ அந்த மாதிரி நல்ல சத்சங்கள்ல இருக்கணும். அதே மாதிரி தான தர்மங்களும் நிறைய பண்ணணும். உன் உடல், உன் மனம், உன் புத்தி எல்லாத்தையும் நல்ல வழியில செலுத்தணும். சோ பாராயணம், ஜபம், சத்சங்கம், இந்த மாதிரி நிறைய வழிகள் அதுக்கு இருக்கு. இதெல்லாம் பண்ணும் பொழுது உனக்குள்ள இருக்கிற அந்த அகங்காரம் எல்லாம் போய் எல்லாம் ஒன்றுதான் அப்படிங்கிற அந்த பாவம் மெதுவா உண்டாகும். அதுவே உனக்கு அந்த ஆத்ம சிந்தனைக்கு உதவியாக இருக்கும். பார்த்தீங்களா? சோ எவ்வளோ நம்மளுக்கு அதுக்குள்ள ஸ்டெப்ஸ் இருக்கு பாருங்க. துர்குணங்களை விரட்டு, நல்ல விஷயங்களை உள்ள போடு. அது போட 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 அதை அனுஷ்டிக்க நம்ம மனசு கொஞ்சம் கொஞ்சமா பியூரா ஆகும் அப்படின்னு சொல்றேன். நெக்ஸ்ட் போலாம். சுகத கிரியதே ராமா போகஹ பశ్చాத் தந்த ஷரீரே ரோகஹ யத்யபி லோகே மரணம் ததபி ந முஞ்சதி பாபாச்சரணம். கலைவாணி, அந்த 3வது லைன்ல எத்தபி லோகே மரணம் சரணம்னு இருக்கு. மரணம் சரணம் தான். சாரி, மரணம் இல்ல, மரணம் சரணம். சாரி. சுகத கிரியதே ராமா போகஹ பశ్చాதந்த ஷரீரே ரோகஹ. சுகத கிரியதே ராமா போகஹ பశ్చాதந்த ஷரீரே ரோகஹ यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुच्यति पापाचरणम्. मुञ्चति. सुखत क्रियते रामा भोगः पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. सुखत क्रियते रामा भोगः पश्चादन्त शरीरे रोगः यद्यपि लोके मरणं शरणं तदपि न मुञ्चति पापाचरणम्. ஓகே, சோ இந்த ஸ்லோகத்துல தான் நம்ம மேல பார்த்து பரிதாபப்படுறார் ஆதிசங்கரர். அவர் என்ன அத்வைதத்தை கரைச்சு குடிச்சவர் இல்லையா? சோ நம்மளுக்கு இத்தனை அறிவுரைகளையும் வழிமுறைகளையும் சொல்லிட்டு, ஐயோ பரிதாபமா இருக்கும் உன்னை பார்த்தா, இப்படி வெறும் இந்திரியத்தால கிடைக்கிற இந்த சுகத்தை எல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்கியே, அதனால இன்னும் நீ இந்த சம்சார துக்கத்திலேயே தான் உழண்டுன்னு இருக்கியே. மரணம் இந்த வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கறத தெரிஞ்சும் இந்த ஆசா பாசத்திலேருந்து நீ விலகாம இருக்கியே, இத நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஜ்ஞானத்திலேயே நீ இப்படி உருண்டுன்னு இருக்க, அதுதான் தவிர வேற என்னன்னு நான் சொல்றது அப்படின்னு சொல்ற. சோ இந்த உலக வாழ்க்கைங்கிறது இப்படிதான்னு தெரிஞ்சும் நீ அதுலயே உழண்டுன்னு இருக்கியேன்னு நம்ம மேலேயே பரிதாபப்படுற ஆத்ம ஞானத்துக்கு வழி காட்டிட்டு, இந்த உலக வாழ்க்கை இப்படிதான்டா, இதுதான், இது நிலை இல்லைங்கிறதையும் நம்மளுக்கு சுட்டி காட்டுற. எது நல்ல வழி, எது நீ இப்படியே போனா எது உனக்கு ஆபத்தான வழி, எல்லாத்தையும் அவர் எடுத்து சொல்ற. ஒரு பக்கம் நல்லத பண்ணுங்கிற, இன்னொரு பக்கம் இந்த கெட்டதை தள்ளுங்கிற, இன்னொன்னு இப்படி போயிடாத, இப்படி போனா இப்படிதான் நீ அகப்பட்டு திருப்பியும் இருக்கணும், எல்லாத்தையுமே. அதாவது 2 பாதை இருக்கு.
இந்த பாதையில போ, உனக்கு வேண்டியது கிடைக்கும்னு சொல்றார். இந்த பாதையில போகாத, இப்படி போனா நீ ஆபத்து உனக்குங்கிறதையும் சொல்றார். சோ எல்லாத்தையுமே அவர் நம்மளுக்கு ரொம்ப அழகா எடுத்து உரைக்கிறார். ஒரு சின்ன குழந்தைக்கு புரிய வைக்கிற மாதிரி நம்மளுக்கு புரிய வைக்கிறார். நம்மளுடைய மனித இயல்பு எப்படிப்பட்டது, எப்படி இந்த அஞ்ஞானத்திலேந்து திரும்பி நம்மள நல்வழிப்படுத்திக்கணும் நம்மளையே அப்படிங்கிற அந்த இத ரொம்ப தெள்ளந்தெளிவா சொல்றேன். 3 தான் இருக்கு. முடிச்சுடலாமா இன்னைக்கு? ஒரு 5 நிமிஷம் இருப்பேலா? முடிச்சிடலாம் மேம். ஓகே. அர்த்த மனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததஸ் சுக லேஷஸ் சத்யம் புத்ராதபி தன பாஜாம் பீதிஹி சர்வத்ரைஷா விஹிதா ரீதிஹி. மீனாட்சி மாமி. அர்த்தமனர்த்தம் பாவய நித்யம் நாஸ்தி ததஸ் சுகலேஷஸ் சத்யம். अर्थमनर्थं भावय नित्यं नास्ति ततः सुकलेश सत्यम् पुत्रादपि धनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः. पुत्रादपि तनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः. अर्थमनर्थं भावय नित्यं नास्ति ततः सुकलेश सत्यम् पुत्रादपि धनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः. अर्थमनर्थं भावय नित्यं नास्ति ततः सुकलेश सत्यम् पुत्रादपि धनभाजां भीतिः सर्वत्रैषा विहिता रीतिः. So ரொம்ப அழகா சொல்றார். என்னன்னா சொத்து சுகம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இருந்தாலே கூடவே நம்மளுக்கு பயமும் சேர்ந்து வரும். இப்போ நல்ல கொழுத்த பணக்காரா இருக்கான்னு நினைச்சுக்கோங்களேன், அவளுக்கு என்ன பயம்? அந்த பணத்தை கட்டி காட்டணுமே, கட்டி காக்கணுமே. இப்போ ஒண்ணுமே இல்லாதவா பாருங்க, ரொம்ப மனசு ஃப்ரீயா லேசா இருக்கும். அதே ஏகப்பட்ட சொத்து இருக்கிறவா பார்த்தோம்னா மனசுல அத பத்திரப்படுத்தணும்ன்ற ஒரு கவலை இருக்கும். எப்போதும் அந்த ஒரு நினைப்பு இருக்கும், யாரும் திருடிண்டு போயிடக்கூடாதே, அந்த சொத்து என்னைக்கும் குறையாம இருக்கணுமே அப்படிங்கிற பேராசை வரும். சோ ஒரு பயம். அதே சமயத்துல நம்ம மத்தவாளுக்கு கொடுத்தா நம்ம இது குறைஞ்சு போயிடுமோ அப்படின்ற அந்த கருமித்தனம் எல்லாமே, அந்த குணங்கள் எல்லாமே வரும். நிம்மதிங்கிறது இருக்காது. இது ஆக்சுவலா ஒரு படத்திலேயே ஏதோ ரஜினி படம் வரும், அதுலயே சொல்லுவான். சோ இது சொத்து சுகம் ஜாஸ்தி ஆக ஆக மனசுல பாரம் தான் இருக்கும். சோ இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா சொத்து இருந்தா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியுமானா நிச்சயம் கிடையாது. துக்கம்தான் நம்மளுக்கு வருது. ஏன்னா சில பேர் இதுல நம்ம பார்த்திருப்போம், நல்ல பணக்கார சொத்து இந்த ப்ராப்பர்ட்டி ஹேர்னு வரும்போது குழந்தைகளுக்குள்ள சண்டை வரும். ஏன் நிறைய நம்ம கேசஸே பார்த்திருக்கோம். குழந்தையிலே அதாவது பிள்ளையிலே பேரண்ட்ஸ கொன்னு அப்படியாவது அந்த சொத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் போய் சண்டை சச்சரவு மோதல் எல்லாமே நம்ம பார்த்திருக்கோம். நிறைய நம்ம படிக்கவும் படிச்சிருக்கோம். சோ இதுக்கு எக்ஸாம்பிளா சொல்றா, பெரிய ராஜ்யம் அந்த பாண்டவர்களுக்கு துரியோதனன் அவ்வளோ சொத்து இருக்கும் பொழுதும் பாண்டவர்களுக்கு அவளோட இதை கொடுக்க மறுத்ததுனால்தான் அந்த மகாபாரத போரே வந்தது. பல உற்றார் உறவினர்கள் சகோதரர்கள் எல்லாரும் கொல்லப்பட்டார்கள். சோ சொத்துங்கிறது நம்மளுக்கு சுகத்தை தருவது அல்ல அப்படிங்கறத சொல்ற. நெக்ஸ்ட், பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யாநித்ய விவேக விசாரம் ஜாப்ய சமேத சமாதி விதானம்
குர்வவதானம் 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 மகதவதானம். ஓகே, குரு அவதானம் மகத் அவதானம். சோ குர் வவதானம் மகதவதானம். ஹேமாவதி மாமி. பிராணாயாமம் பிரத்யாஹாரம் நித்யாநித்ய விவேக விசாரம். प्राणायामं प्रत्याहारं नित्यानित्यविवेकविचारम् चाप्य समेत समाधि विधानं कुर्ववधानं महदवधानं. जाप्यसमेतसमाधिविधानं कुर्ववधानं महतवधानम् प्राणायामं प्रत्याहारं नित्यानित्यविवेकविचारम् जाप्यसमेतसमाधिविधानं कुर्ववधानं महतवधानम् प्राणायामं प्रत्याहारं नित्यानित्यविवेकविचारम् जाप्यसमेतसमाधिविधानं कुर्ववधानं महतवधानम्. ஓகே, சோ இப்போ பேபி ஸ்டெப்ஸ், இந்த ஆத்ம விசாரம் எப்படி பண்ணணும் அப்படிங்கறதுக்கு முதல்ல சில பேபி ஸ்டெப் யோகாபியாசம் பண்ணு அப்படிங்கிறார். சோ அதுக்கு நம்ம என்ன வழி அப்படின்னா பிராணாயாமம் பண்ணு. பிராணாயாமத்தால் மூச்சை அடக்கு. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், அதாவது இந்திரியங்களை அடக்கிறது. இதெல்லாம் ஒரு வழிகாட்டியின் மூலமாக அறிந்து எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பிரித்து அறியணும். அப்போ உன்னுடைய அந்த விவேகம் உனக்கு உண்டாகும். ஓகேவா? சோ முதல்ல இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் இதெல்லாம் மனதை அடக்கிறது, இந்திரியங்களை அடக்கிறது. பிராணனை அடக்கிறது, இந்திரியங்களை அடக்கிறது. இதெல்லாம் யோகாபியாசம். நம்மளா ஏடா கூடமா பண்ணக்கூடாது. மூச்சு அடக்கிறேன்னா மொத்தமா மூச்சு நின்று போயிடும். அதனால ப்ராப்பரா ஒரு வழிகாட்டி மூலமாக அறிந்து தெரிந்து செய்யணும். அதுக்கப்புறம் ஜபம், அதெல்லாம் தியானம் பண்ணணும். கடைசியில அது நம்ம சமாதி நிலைக்கு கொண்டு சேர்க்கும். இதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த யோக இதுல வரும், அஷ்டாங்க யோகா இல்லையா? சோ 8 அங்கங்கள் இருக்காது. எல்லாம் பண்ணோம்னா 8வது நிலை தான் சமாதி. சோ அந்த மாதிரி இருக்கிற நிலைக்கு அது படிப்படியா நம்மள கொண்டு போய் சேர்க்கும். இதை நம்ம கவனமா கருத்தோட ஒரு வழிகாட்டியோட துணையோடு நாம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றார். சோ பக்தி ஒரு பக்கம், யோக அபியாசம் ஒரு பக்கம். இது எல்லாமே நம்மள அந்த நிலைக்கு கொண்டு சேர்க்கும். லாஸ்ட் ஒன், குரு சரணாம்புஜ நிர்பர பக்தஹ சம்சாரா தச்சிராத் பவ முக்தஹ சேந்திரிய மானச நியமா தேவம் द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्. वसंती माँ. गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसारादचिराद्भव मुक्तः. गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसारादचिराद्भव मुक्तः सेन्द्रिय मानस नियमा देवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्. सेन्द्रिय मानस नियमा देवं द्रक्ष्यसि निज हृदयस्थं देवम्. गुरुचरणाम्बुज निर्भर भक्तः संसारादचिराद्भव मुक्तः सेन्द्रिय मानस नियमा देवं द्रक्ष्यसि निज हृदयस्थं
तं देवम् गुरुचरणाम्बुजनिर्भरभक्तः संसारागचिरात्मविमुक्तः क्षेन्द्रियमानसनियमा देवं त्रष्यसि निजहृदयस्तं देवम् द्रक्ष्यसि त्रष्यसि निजहृदयस्तं देवम् சோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன சொல்றார்? எல்லாம் நம்மளுக்கு சொல்லிட்டார். பக்தி எப்படி பண்ணணும், புண்ணிய தீர்த்தம், அதுக்கப்புறம் பகவத்கீதை படி, அதுக்கப்புறம் இந்த பிராணாயாமம் பிரத்யாகாரம் எல்லாம் பண்ணு, எல்லாம் சொல்லிட்டார். இது எல்லாத்துக்கும் மேல லேயர் என்னன்னா, குருவின் சரணாரவிந்தத்தை நிரந்தர பக்தி ஸ்ரத்தையோட இருக பற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற. எந்த ஒரு காரியம் பண்ணாலும் குருவோட அருள் நம்மளுக்கு இருக்கணும். அவர் காட்டிய வழியில நாம் செல்ல வேண்டும். குரு கிருபைங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அந்த குருவுடைய கிருபை இல்லாம நம்ம எந்த காரியம் பண்ணினாலும் அது பலன் தராது. சோ நம்மள அந்த இறைவனை அறிய வைக்கும் ஊன்றுகோலாக இருப்பது அந்த குரு தான் இல்லையா? சோ அந்த குரு வழிகாட்டுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. சோ அந்த சத்குருவிற்கு அவர் மேல நம்ம முழு நம்பிக்கை வைத்து சரணடைந்து அவர் கூறியபடி நாம் செய்துன்றிருந்தாலே அவருடைய அருள் கிடைக்கும். அந்த அருள் கிடைச்சா நம்மளுக்கு தானா வாழ்க்கையில வெற்றித்துவம் தான். அதாவது அந்த ஆத்ம ஞானம் நம்மளுக்கு பிறக்கும். சோ அந்த நம்பிக்கையோட குருவோட பாத கமலத்தை பிடித்து அவர் சொல்றபடி அந்த இந்திரிய அடக்கம், பிராண அடக்கம், தியானம், ஜபம் இதையெல்லாம் பண்ணி அந்த சமாதி நிலையை நாம் எய்தலாம். சோ இந்த உலக நினைப்பெல்லாம் அப்பவும் அந்த சமாதி நிலைக்கு நம்ம போயிட்டோம்னா என்ன, இந்த உலக சுகபோகம் எல்லாம் நம்ம அதுல இருந்து தள்ளி போயிடுவோம். அந்த ஆத்மஸ்வரூபம், அந்த ஆத்மால நம்ம அந்த ஆத்மாதான் அப்படிங்கிற அந்த நிலையை நாம் அடைவோம். அதான் ஆத்ம சாட்சா்காரம் அப்படின்னு சொல்லுவார். இதுதான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். பியூட்டிஃபுல் ஸ்லோகம். சோ கடைசியில சொல்லும்போது பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் 2 வாட்டி சொல்லி முடிச்சுடலாம். भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. அவ்வளோ அற்புதமான ஸ்லோகம் இது. படிக்கவே அவ்வளோ நன்னா இருக்கு. இதுல இருக்கிறதெல்லாம் கடைபிடிச்சோம்னா அதோட நம்மளுக்கு கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாவும் இருக்கு. இவ்வளவுதானான் இருக்கு. ஆனா இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் அவர் சொல்றத நம்ம கடைபிடிக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, என்ன சொல்றது தெரியல அதுக்கு மேல. Thank you so much. Hope you all liked it. Thanks. Thank you, mommy. Bye. Thank you, mommy. Madam. Thank you, madam. Thank you.